வணக்கம். விஜய் சொன்ன குட்டி கதை. தாவேகா தொண்டர்களே, விஜய் ரசிகர்களே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். நேத்து விஜயுடைய கட்சியினுடைய வேலூர்ல பரப்புரை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுல நடந்த ஒரு சில விஷயங்கள், அதுக்கு பிறகு அந்த தாவேகா கட்சிக்காரங்க என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு தான் 20 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு பர்மிஷனே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க சொன்ன உடனே காவல்துறையிலிருந்து அவங்க தெளிவா அறிக்கை கொடுத்துட்டாங்க. என்னன்னா, இவங்க முதல்ல கேட்டது பிப்ரவரி 8ஆம் தேதி. பிப்ரவரி 8ஆம் தேதி கேட்டுட்டு அதுக்கு பிறகு சில காரணங்களால இல்ல எங்களுக்கு தள்ளி போகுது கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு அதுக்கு பிறகு 22ஆம் தேதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் 25,000 பேர் கொண்ட கூட்டம் அப்படின்னவங்க இல்ல நிர்வாகிகளை தான் சந்திக்க போறாங்க, 5,000 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி ஏறத்தாழ 4 நாளைக்கு முன்னாடி காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகு எங்களுக்கு 20 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு பரப்புரைய ஒரு பக்கம் பரப்பி விடுறாங்க. நீங்க நடத்துறதுலயே என்ன திட்டமிடல் உள்ள குழப்படியுது. நீங்க ஒரு விஷயத்தை நடக்கும்போது இப்படித்தான் பண்ண போறோம், இவ்வளவு பேர் தான் வருவாங்க, இத்தனாம் தேதி தான் அப்படின்னா அதை ஒட்டி காவல்துறை இவங்களுக்கு ஒரு பக்கம் பண்ண முடியும். ஏன் காவல்துறை இவ்வளவு கடுபிடி பண்றாங்க? நீங்க நல்லதோ கெட்டதோ நாம் தமிழர்ல கூட்டம் நடக்குது, எங்கேயாவது இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கேள்விப்பட்டோமா? வேற எந்த கட்சி திமுகவுடைய கூட்டம் நடக்குது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கேள்விப்பட்டோமா? எவனாவது டயருக்குள்ள விழுந்து திரும்ப எழுந்திருச்சு போறானா? இப்படி எந்தவித கூத்துமே இல்லை. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்க வர்ற ஒரு சில பேர் எப்படின்னா, இந்த பொங்க மாடு கூடி விடுறதுன்னு சொல்லுவாங்க ஊர்ல. அது பாட்டுக்கு அவுத்து விட்டா கண்ட மாதிரி வரும். அவன் கேட்டை தாண்டி வரான், குதிச்சு வர்றான், ஏன் வர்றான், எதுக்கு வர்றான் அப்படின்னு தெரியல. ஒரு அம்மா என்ன செய்யுது, என் பிள்ளைய நான் விட்டுட்டு பால்வாடியில விட்டுட்டு அதுக்கு பிறகு விஜயை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுது. சொல்றதோட இருந்தா பரவாயில்ல, அது உயிர் விசில் எடுத்து ஊதுது. அப்படி விசில் எடுத்து ஊதும் போது அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மனநிலைக்கு மாறிடுச்சா இல்ல உண்மையிலேயே மனப்பிறழ்வா அதுக்கு அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த வகையில இவங்க எதையாவது ஒண்ணு ஏட்டிக்கு புட்டியா பண்றாங்களே தவிர ஒரு கட்சிக்கான எந்த திட்டமிடலும் ஒரு கட்சிக்கான எந்த கோட்பாடும் அந்த தாவேக்காவில் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த விசில் சின்னம் கொடுத்த தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, யோசிச்சு கொடுத்தாங்களா யோசிக்காம கொடுத்தாங்களான்னு தெரியல. அவருக்கு விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒன்றும் விசிலோட வந்துடுறான். பாக்கெட்ல உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டுல முக்கியமான கூட்டம் பேசிக்கிட்டு இருப்போம். 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த பசங்க 2 பேர் என்ன பண்ணுவான், குறுக்காம இருக்கா விசில் அடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். ஒன்னு சொல்லி பார்ப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைகளை டேய் மிரட்டி பார்ப்பாங்க. இருந்தாலும் அவன் காதுக்குள்ள ஊதுவான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விசில புடுங்கி வச்சிருவாங்க, அதுக்குன்னு ஒரு பக்கம் அழுவான். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் உடைச்சே விட்டுருவாங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு இருந்தா ஓகே, அதுவே தப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்துல மொத்த பேரும் அடிக்கிறான், இங்கிட்ட அடிக்கிறான், அங்கிட்ட அடிக்கிறான், அங்கிட்ட அடிக்கிறான், அங்கிட்ட அடிக்கிறான். அது கூட்டமா, எதுக்கு வந்தான், ஏன் வந்தான், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. விசில் சின்னம் கொடுத்தது சரி, ஒருவேளை ரோலர் சின்னம் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆளாளுக்கு வீட்டுல அவங்க அப்பா அம்மாட்ட போய் கலவரம் பண்ணிருப்பான். எங்களுக்கு ரோலர் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு ஒரு ரோலர் வாங்கி கொடுப்பா. டேய் எதுக்குடா ரோலரு, நாங்க சின்னத்தை அறிமுகப்படுத்தணும், வீட்டுக்கு வீடு போய் நாங்க ரோலரை ஓட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஒருவேளை பஸ் சின்னம் விமானம் சின்னம் கொடுத்துருந்தா என்ன யோசிச்சு பாருங்களேன், யாருக்கிட்ட போய் வாங்குறது? இப்படி பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த சின்னம் கொடுத்தாங்கிற எந்த எதுவுமே இல்லாம உயின்னு ஒரு பக்கம் சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பசங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த விஜய் உறுதிமொழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் ஓட்டு என் உரிமை, இந்த ஒரு பக்கம் வர சொல்லுவார்ல, என் தங்கம் என் உரிமை அப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி என் ஓட்டு என் உரிமை அப்படின்னு சொல்லி கையை நமக்கு இதுக்கு மேலே நீட்ட முடியாது, கேமரா அடிக்கும். என் ஓட்டு என் உரிமை அப்படின்னு சொல்றாரு. பல பேரை சொல்ல வைக்கிறாங்க. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்பகம் இல்லாத தன்மை தான். என்னன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உண்டு, இந்த தேர்தலில் நிக்கிற ஆளு சும்மா நிக்க மாட்டான், போயிட்டு காசை கொடுப்பான். காசை கொடுத்துட்டு பாலில் சத்தியம் வாங்குவான், இந்த பாலுக்கு பொதுவாக வேற ஆளுக்கு போட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு. ஒரு சில பேர் இட்லியை போட்டுட்டு இந்த இட்லி கரெக்டா சட்னியில புட்டு வைப்பான், வாயை வைக்க போயில இட்லிக்கு பொதுவாக வேற ஆளுக்கு போட மாட்டேன்னு சொல்லு அப்படின்பா. இது எதுக்கு அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை பரிதாபத்துக்கு ஆக்கி அவனை உறுதிப்படுத்துறதான். இதுதான் விஜய் பண்ற வேலை. என்னன்னா 5,000 பேருக்கு என் வாக்கு என் உரிமை, நான் தான் ஓட்டு போடுவேன், நான் தான் போட மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் விஜய் உளறிக்கிட்டே போய்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் குறிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் உண்மையில நல்லா நடிக்கிறாருங்க. நான் நேற்று கூட பேசியிருந்தேன். இப்ப ரொம்ப நடிப்பு, சிறப்பான நடிப்பு. அந்த சினிமா நடிப்புக்கு இந்த நடிப்புக்கு வேறுபாடு என்னன்னா, விஜய் எதுக்கு நடிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா,
இவர் ஏற்கனவே படம் நடிச்சுக்கிட்டே இருந்தவர். இந்த பாவம் இந்த ஜனநாயகன் படம் வேற வெளிவரல. வெளிவந்திருந்தா ஃப்ளாப் ஆயிருக்கிறது வேற. படம் வெளிவரல. வெளிவரலன்ன உடனே அந்த நடிச்ச ஆளுகளுக்கு சும்மா இருக்க முடியாது. எப்பவுமே ஆடின காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காது. அப்ப விஜய் எங்கேயாவது நடிச்சு ஆகணும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இந்த நிறைய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள்லாம் 4 மாசம் சும்மா இருப்பாங்க. அது இந்த மழை காலங்கள்ல நிறைய நிகழ்வுகள் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா உட்காந்து வீட்டுல பாடுறது. வீட்டாளுக்கு பாடாப்படுது, யோ சாமரியா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சில பேர் பாடுவாங்க. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை தான் விஜய் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல அழுகிறது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆகிப்போச்சு. அதாவது எவ்வளவோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. எல்லா தலைவர்களுமே ரொம்ப பெரிய தலைவர்கள், நிறைய படிச்ச தலைவர்கள் தான் கையில எந்த விதமான குறிப்புகளும் இல்லாம பேசுவாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆழ்ந்த வாசிப்பு தன்மை, ஆழ்ந்த அனுபவம், ஆழ்ந்த மக்களை சந்திக்கிற தன்மை, இதெல்லாம் வச்சு தலைவர்கள் நீண்ட உரையாற்றுவாங்க. நிறைய தலைவர்கள். அது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பேப்பர் வச்சிருப்பாங்க. எது குறித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் எழுதி வச்சுட்டு பேசுவாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, எழுதி வச்சுக்கிட்டு பேசலாம். அதுல எதுக்கு அப்படின்னா, ஒரு வரி பிறன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா விஜய் பண்ணியிருக்க வேலை என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க அவன் கரெக்டா போல்ட்டான லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான். இந்த இடத்தில் அழுகவும், இந்த இடத்தில் நீங்கள் உங்களுக்கு பலம் கொண்டவரை சத்தமாக பேசவும், இப்படி வித்தியாசமா எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்த வச்சுட்டு தலைமை ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச அனுபவம் இருக்குல்ல, எக்கச்சக்கமா நடிச்ச அனுபவம் இருக்குல்ல, அதை என்ன மைக்கு முன்னாடி நடிக்கிறாப்ல, அவ்வளவுதான். கேமரா அங்கங்க இருக்கு, மைக்கு முன்னாடி நமக்கு எப்படி நடிக்கிறதுன்னு புதுசா பயிற்சி எடுத்துட்டு போறாப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நடிப்புக்கு இந்த நடிப்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அது இவர் காசு வாங்கிட்டு நடிப்பாரு. யாருக்கிட்ட? தயாரிப்பாளர்கள்ட்ட. இங்க என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட காசு வாங்குறாரோ வாங்கலையோ நமக்கு தெரியாது. மக்கள் பணம் கொடுத்துட்டு படத்தை பார்க்கணும். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இவரு இலவசமா பார்த்துறோம். யூடியூப்ல அவர் நடிப்பு என்ன நடிக்கிறாரு, என்ன மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துறோம். அவர் அங்கு அசைவுகள் திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணை வீங்கி இருக்கு. பொதுவாக வீங்கித்தான் இருக்கு. சமீபத்தில் என்ன காரணம்னு தெரியல, கண்ணை வீங்கி இருக்கு. அதை ரெகுலரா கொஞ்சம் அது மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, கொஞ்சம் விஜய் கொஞ்சம் கவனமா உடம்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒன்னும் அதீதமா தூங்குனா அந்த மாதிரி கண்ணை வீங்கும். இன்னொன்னு நிறைய இது நம்ம ஒரு ஒரு ஆலோசனையா தான் சொல்றோம், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. அதிகமா தூங்குனா ஒன்றும் கண்ணை நிறைய வீங்கி எந்த நேரமும். அப்படி இல்லை அப்படின்னா, ஏதாவது நீங்க ஆல்கஹால் கண்டென்ட் உடம்புக்குள்ள கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா ஹெச்பி குறையும். உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சோகை வந்துடும். ரத்த சோகை வந்தாலும் வீங்கின மாதிரி தெரியும். அதை வீங்கினுச்சு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதனால விஜய் முதல்ல நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, சினிமாவில் அவர் இதுவரைக்கும் கதாநாயகனா நடிச்சாரு. இனி நிஜ வாழ்க்கையில அரசியல்ல நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன குட்டி கதை, அந்த குட்டி கதை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசியில் ஒரு புல்லுக்கட்டு, நான் நேற்று சொன்னேன் இந்த புல்லுக்கட்டு சம்பந்தமா, இந்த புல்லுக்கட்டை கொண்டு போய் இது சின்ன பையன் காட்டின உடனே சரியா போச்சு, மாடு கூடவே வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். விஜய் ரசிகர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, மாடு இருக்க கண்ணுக்குட்டி இந்த இந்த சைஸு புல்லுக்கெல்லாம் கண்ணுக்கு மாடு ஏமாறாது. அதுவும் பொலிகாலன்னு சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு காலை ஏமாறாது. இன்னொன்று, கண்ட ஆளுகள்லாம் புல்லை கொடுத்து ஜல்லிக்கட்டு மாட்டை பிடிக்க முடியாது. இது இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, சரி தலைவன் சொன்னது உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது புல்லுக்கட்டா போயிட்டு நான் ஜல்லிக்கட்டு காளையை மடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை மடக்கட்டு தலைவனே சொல்லிட்டாரியா, தளபதி சொல்லிட்டாரு, வா ஜல்லிக்கட்டு காளையை மடக்கும் அப்படின்னு இவ்வளவு சைஸ்ல புல்லுக்கட்டை கொண்டு போய் நீங்க போய் எங்கேயாவது கொடுத்து, அது மாடு சும்மா இருக்காது, ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்கும். ஏன்னா அவுத்து விட்ட காலை இருக்க என்ன வேணாலும் பண்ணும். எதையாவது பண்ணி அப்புறம் மாடு குத்தி ஏதாவது சிக்கல் பண்ணி அப்புறம் கடைசியில் தலைவர் தான் சொன்னாரு நாங்க புல்லுக்கட்டை கொடுக்க போனோம், சைடுல சொருகிருச்சு, கொம்பால ஓரத்துல சொருகிருச்சு அப்படின்னு, விழாவில் குத்திருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சொன்னாருன்னா நீங்க எதையாவது கேட்கணுங்கிற இடத்துல வந்துருவீங்க. அந்த மாதிரியான சிக்கல்ல இருக்கீங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க, எவ்வளவோ படிக்க வச்சிருப்பாங்க பல பேரை. ஆனா இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு உங்க அப்பா அம்மாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஓரளவு படிச்சு நம்ம பிள்ளைய வேலைக்கு போக வெளியில வரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்படி எல்லாம் ஒரு சில பேர் யோசிப்பாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு தப்பா ஒரு கதையை சொல்லிட்டாரு. அந்த கதையை நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் தேவையில்லாம அந்த மாதிரி இடங்கள்ல இறங்கிறாதீங்க. இறங்குனா உங்களுக்கு ஆபத்து, உங்க குடும்பத்துக்கு ஆபத்து. விஜயை பொறுத்த வரைக்கும் அது நலம் விசாரிக்கலாம் மாட்டாரு.
ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா அஞ்சலி கூட செலுத்த மாட்டார். அந்த அளவுக்கு நேர்மையானவர். அவர் வீட்டுக்கு கூட வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அவர் பார்க்க வாய்ப்பில்லைங்கிறத கொஞ்சம் சூசகமா சொல்றாரு. அதனால விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் சூதானமா பார்த்து பத்திரமா இருந்துங்க அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.